தானா ஒரு பொருள் வரணும் அப்படிங்கிறத எவனுமே விரும்ப மாட்டான். அதை செயற்கையா தட்டி பறிக்கிறதையும் அதை எப்படியாவது 2 ஆளை வச்சு கடத்துறதுல தான் பார்ப்பான். ஒரு திருமணத்துக்கு பருவம் வந்துருச்சுன்னா அந்த வரம் அவங்க வீட்டு தேடி வந்துருமா. அப்ப தேடி கஷ்டப்பட்டு போராடி உழைக்க வேண்டாம், அதை எப்படி எளிதா கையாள முடியும், அதுக்கு தான் தியானங்கிறது. அப்ப தியானத்துக்குள்ள என்ன பிரத்யேகம்னா, ஒரு மரணம் வரப்போறத டாக்டர் சொல்ல வேண்டாம், நீயே தெரிஞ்சு கொள்ளலாம். 7 வருஷத்துக்கு கழிச்சு தான் ஒரு பொருள் கிடைக்குன்னா அந்த 7 வருஷமும் பேசாம சாப்பிட்டுட்டு பேசாம நீ நடமாடிக்கிட்டு தான் இருக்கணும், அலட்டக்கூடாது. அந்த 7 வருஷத்துக்குள்ள நீ அலட்டி உடம்ப போட்டு கெடுத்துடுற. அப்ப நீ என்ன நினைக்கிறன்னா 7 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் தான் 8வது வருஷம் இந்த விஷயம் கிடைச்சிச்சுங்கிற. காலெல்லாம் ஆட்ட மாட்டான், செத்து போன மாதிரியே இருப்பான். அதுதான் சொல்றான், நீ இறந்தது போலே இரு, அந்த இறந்தது போலே நீ வாழு, நீ இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியே வாழு. அதுதான் ஒரு உலகத்திலே இருக்கிற உன்னதமான வாழ்க்கை. அதுதான் இப்ப எனக்கு ஞானம்ங்கிற ஒரு திறவுகோல் 4 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படின்னா 4 வருஷம் கரெக்டா டிராவல் பண்ணும்போது இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இந்த பூமியோட சுழற்சியை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறான். ஒரு ஏழைகிட்டையும் ஒரு வெறி இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. ஒரு பணக்காரட்டையும் ஒரு வெறி இருக்கு. 2 விஷயமும் வேகமா ஓடுறாங்க. அப்ப பூமியோட வேகமா நான் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ கொஞ்சம் அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை கரெக்டா எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்க மாட்டுறாங்க. இப்ப நீங்களா செல்ஃப் சேவிங் பண்ணிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த வேலைக்காரராகவே நீங்க ஒரு நாள் மாறி பார்த்து உங்க வீட்டில் இருக்கிற 2 பசங்களை உட்கார வச்சு நீங்களே வெட்டி பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு 4 நாள் பண்ணி பாருங்களேன். அப்ப அதோடைய போக்கு என்ன, அதோட செயல் என்னன்னு தெரிஞ்சு அந்த கலைக்குள்ள அப்பதான் தெரியும் அது முடி வெட்டுறது வேலை இல்லை, அது ஒரு கலைன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் முடி வெட்டுறது ஒரு வேலைன்னு தான் நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம போய் உட்காருவோம், பல சிந்தனையில பல இதில் இருப்பான். அவர் பாட்டில் நீ எப்போ சேவிங் கட்டிங்கன்னா அவர் பாட்டில் அது அப்படி பண்ண முடியாது. நீ என்ன பண்ற, நீ ஒரு 50 அலைவரிசையில உள்ள யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. அப்போ ஒன்றும் ஆடாம அசையாம உள்ள உட்கார வச்சு ஒருத்தன் வெட்டணும். அப்போ தியானங்கிறது நீ ஒரு நாள் சாப்பிட்ற, தூங்குற, நடக்கிற, பல சிந்தனையில் இருக்கிற. அப்போ உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சு உன்னை இப்படியே கவனி அதை பாரு இதை பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அது இங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்காது. அப்போ ஒரு டைம்ல ஒரு அலைவரிசை உள்ள அங்கே என்ன பண்ணுதுன்னா உன் எண்ணங்கிற சுத்தியை பட்டுன்னு ஆஃப் பண்ணிவிடுது. அப்போ ஆஃப் பண்ணும்போது நீயே என்னன்னு தெரியாம போயிடுற. அப்போ அங்கே வேலை நடக்கு. அப்போ அங்கே தியானத்துக்கான அந்த வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. அப்போ என்கிட்டலாம் இந்த அலைவரிசைகள் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தயவு செய்து நீ பெரிய தியானவான், நீ பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் எனக்கு தேவையில்லை, உன் கை காலை மடிச்சுக்கிட்டு பேசாம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே உட்காரு. அவ்வளவுதான் உன்னோட வேலை. உன் ரோல் அங்கே பேசாம உட்காரு. முடிஞ்ச உடனே நானே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், ஏஞ்சி ஓடிடும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுதான் ஒருத்தருக்கு நிகழப்படணும். இது என்னன்னா இதை தானா நிகழ்றது இருக்குல்ல, இந்த உலகம் முழுக்க தானா ஒரு பொருள் வரணும் அப்படிங்கிறத எவனுமே விரும்ப மாட்டான். அதை செயற்கையா தட்டி பறிக்கிறதையும் அதை எப்படியாவது 2 ஆளை வச்சு கடத்துறதுல தான் பார்ப்பான். ஒரு திருமணத்துக்கு பருவம் வந்துருச்சுன்னா அந்த வரம் அவங்க வீட்டு தேடி வந்துருமா. இப்ப இன்னைக்கு ஏன் வர மாட்டதுன்னா அங்க ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதே தான் தியானத்துக்குள்ளேயும் சரி, அதே தான் ஒரு பொருளுக்குள்ளேயும் சரி. கால நேரம் அப்படிங்கிறத தாண்டி இன்னாருக்கு இந்த பொருள் கிடைச்சிருங்க. அப்ப ஒரு பொருளை நீங்க அவ்வளோ கடுமையெல்லாம் தேட வேண்டியதில்லை. ஒரு ஞானி சொல்றான், 70 வருஷத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே நீ கஷ்டப்பட்டேன்னு சொல்றல, ஆல்ரெடி இந்த பொருள் எல்லாம் நான் தான் பிக்ஸ் பண்ணி உனக்கு கிடைக்குன்னு வச்சுட்டேன். ஆனா நீ என்ன பண்றனா அதை என்ஜாய் பண்ணாம நைட்டு பகலா உழைச்சு அதை நான் தான் போய் தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற. நீ உழைக்கலனாலும் அந்த பொருள் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தமிழ்நாட்டில் எம்எல்ஏவா இருக்கிறான். படிக்கவே தெரியாத நிறைய பேர் வெவ்வேறு விதத்துக்குள்ள ஆயிருக்காங்க. இதுக்கெல்லாம் நேரம் காலம் லக்குங்கிற சொல்றதை தாண்டி அந்த சூழலை அது இயற்கையா அமைக்கும் அப்படிங்கிறது அதோடைய பொருள். அப்போ ஒரு ஞானிக்குள்ள, அவன் மனிதனா வெவ்வேறு விதமா வாழ்ந்தவனுக்குள்ள அந்த ஞானம்ங்கிறது, அந்த காற்றுங்கிறது
அதுவா நிகழப்பட்டுச்சு. அதனாலதான் அவர் மாறினார். அதுதான் அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு செயல் வடிவமா இருக்கும். நீங்க யதார்த்தமா ஒருத்தரை பார்க்க போகும்போது அவருடைய தன்மை உங்களுக்கு கிடைக்கப்படும் போது நீங்களே உங்களை அறியாம மாறுறீங்க அப்படிங்கிறது தான் இதோடைய நிதர்சனமான உண்மை. அப்ப அங்க செயற்கையாக நீங்க வந்துட்டீங்க இன்னாரு இப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு பிரத்யேகமாக ஒரு வேலை பண்ணும்போது அங்க என்ன பண்ணுதுன்னா மனித தன்மைக்குள்ள இருக்கிற ஒரு பரவசத்தை தான் ஏற்படுத்த முடியுது, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியுது. அதை நாமளே சுத்தி வளைச்சு ஒரு வேலை செய்யற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு செயல். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் போது நீ பிரபஞ்சத்தை அறிய முடியாம போயிருது. உண்மைத்தன்மையான நம்பகத்தன்மையான இறை எது, இறையோட தன்மை எது, இறையோட ஆற்றல் எதுன்னு தெரியாம நீ போயிருது. அப்ப அந்த மாதிரி வேலைகளுக்குள்ள நம்ம எப்பொழுதும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு செயல். அப்ப ஒரு ஞானி அலட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவன் எந்த சித்தம் செய்யல, ஒரு முழுமையான ஞானி. அவனுக்குள்ள என்னன்னா நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது எந்தெந்த பொருள் எல்லாம் நம்மளை நோக்கி வரும் அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்ப அவனுடைய செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ உருவாயிட்டன்னா நீ உருவாவேன்னு எனக்கு தெரியும். நீ உருவாகும் போது உன்னை சுத்தி இத்தனை லட்சம் மக்கள் வருவாங்க, அதுக்குள்ள இந்தந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்குன்னு அதுக்கேற்ற பொருட்களை பிரபஞ்சத்திலேருந்து நாமே வர வச்சிருக்கிறோம். அப்ப நீ போய் பொருளை தேட வேண்டாம், லாரியை எடுத்துட்டு போய் மரத்தை ஏற்ற வேண்டாம், கம்பை எடுக்க வேண்டாம். அது எல்லாம் என்ன மாதிரி ஒரு சூழல்ல வரப்படும், உருவாக்கப்படுங்கிற போது தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு இப்ப இருங்கப்பா 2 நாள்ல ஒரு பொருள் வரும், இல்ல இந்த இடத்துக்குள்ள அந்த பொருள் இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க. அப்ப தேடி கஷ்டப்பட்டு போராடி உழைக்க வேண்டாம், அதை எப்படி எளிதா கையாள முடியும், அதுக்கு தான் தியானங்கிறது. அப்ப தியானத்துக்குள்ள என்ன பிரத்யேகம்னா ஒரு மரணம் வரப்போறத டாக்டர் சொல்ல வேண்டாம், நீயே தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு தீமை நடக்க போறத டாக்டர் சொல்ல வேண்டாம், நீயே தெரிஞ்சுக்கலாம். ஒரு தொழில்ல அது தோல்வி வரப்போது தொய்வு வரப்போகுதுங்கிறத யாரோ ஒரு கிரகஸ்தன் பார்த்துக்கிட்டு ஜாதகம் பார்த்து சொல்ல வேண்டாம், நீயே தெரிஞ்சுக்கலாம். அப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன அசைவுகளையும் உனக்கே தெரிஞ்சிடும் போது நீ அலட்டிக்காம அந்த வீட்டுக்குள்ளேயோ தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயோ ஒரு நிதானமான பிரயாணத்தை உன்னால செய்ய முடியுங்கிறது தான் அந்த தியானத்தோட தத்துவமே. அப்போ ஒரு ஞானி கோட்டு போட்டிருந்தானா கோமணம் கட்டியிருந்தானா, இந்த உலகத்துல சுத்தி வர அண்ட சராசரத்தை அவனுக்கு தெரியுது. கோட்டு போட்டு அதுல அவன் பெரிய என்ன சாதிக்க போறான், கோமணத்தை வச்சு என்ன சாதிக்க போறான். எனக்கு கோட்டும் ஒண்ணுதான், கோமணமும் ஒண்ணுதான். எனக்கு அது இல்ல, இங்க சுத்துது இல்ல, இங்க நடக்குது இல்ல, உனக்கு தெரியாது. நீ பெரிய கார்ல போற, உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அப்ப நான் இதை வேற வடிவத்துக்குள்ளேருந்து பார்க்குறேன், வேற வடிவத்துக்குள்ளேருந்து அதை நான் யோசிக்கிறேன். அப்ப எனக்குள்ள என்னன்னா ஒரு உடை எனக்கு பிரத்யேகமாக முக்கியம் இல்லை, நான் உட்கார்ந்துருக்க இடம் எனக்கு பிரத்யேகமாக முக்கியம் இல்லை. அப்ப இந்த சூழலை நான் எப்படி பார்க்குறேன், எப்படி அனுபவிக்கிறேன், அதை நான் எப்படி கையாளுறேங்கிறதா நீ பார்க்கணும். அப்ப நீயும் வாழ்ற, நானும் வாழ்றேன். அப்போ உனக்கு எனக்கு என்னன்னா நீ டெய்லி முடி வெட்டுற, சேவிங் பண்ற, அழகா இருக்க, கோட் போடுற, எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிற, ஷூ போடுற, கார்ல போற. நான் ஒரு ரோட்ல சுத்துறேன், யார்கிட்டயே சோறை வாங்கி சாப்பிட்றேன், நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா நீ போராடுற, காலையில போராடுற, நைட்டு போராடுற, வீட்டில் போய் தூங்கும் போதும் ஃபோன் எடுத்து தூங்க விட மாட்டாங்க. தொழில் ரீதியா நீ போராடிக்கிட்டே இருக்க. ஆனா எனக்குள்ள ஃபோன் கூட கிடையாது, அந்த போராட்டம் கிடையாது. அப்ப நாம அந்த இடத்த எப்படி அழகா யூட்டிலைஸ் பண்றோம். அப்ப இந்த பிறப்பை வீணடிக்காம, இந்த உடலை வீணடிக்காம, சுத்தி இருக்கிற சூழலையும் வீணடிக்காம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போறோம். இப்ப வந்த வேலைய மன உளைச்சலாகி போராடி இங்க இருக்கிற எல்லா பேர்த்தையும் கேட்டீங்கன்னா, இந்த உயரத்துக்கு வர்றதுக்கு ஒரு சாதாரண ஒரு பணக்காரர் யாரோ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள செத்து சுண்ணாம்பை தாங்க வந்திருக்கிறேன், 30 ஆண்டுகள்ல அவ்வளவு பெரிய பேர் உழைப்பை போட்டிருக்கேங்கிறாரு. அப்ப ஒரு ஞானி சிரிக்கிறாரு. அப்ப உன்னுடைய முழு மெத்தேடு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ உழைச்சிருக்கவே வேண்டியதில்லை, அதை எளிதா கடந்து வந்திருக்கணும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா 7 வருஷத்துக்கு கழிச்சு தான் ஒரு பொருள் கிடைக்குன்னா அந்த 7 வருஷமும் பேசாம சாப்பிட்டுட்டு பேசாம நீ நடமாடிக்கிட்டு தான் இருக்கணும், அலட்டக்கூடாது. அந்த 7 வருஷத்துக்குள்ள நீ அலட்டி உடம்ப போட்டு கெடுத்துடுற. அப்ப நீ என்ன நினைக்கிறன்னா 7 வருஷம் உழைப்புக்கு அப்புறம் தான் 8வது வருஷம் இந்த விஷயம் கிடைச்சிச்சுங்கிற. அவர் சொல்றாரு அது இல்லைங்கிறாரு. அது அந்த மாதிரி அணுகாத, அது அந்த மாதிரி அணுகிற விஷயம் இல்லை. அப்ப 7 வருஷம் உடலை போட்டு துன்பப்படுத்தாத. அப்ப அவரே சொல்றாரு சில இடங்கள்ல தியானத்துல ஒண்ணுமே வராது, பிளைனா உட்காந்துருக்கணும், ஏன்னா அந்த கால சூழல்ல அந்த இடத்த கடக்க முடியாது அப்படின்னு அவருக்குள்ள உணர்த்துது. அப்ப 6 மாசம் சும்மா தான் உட்காந்துருக்கணும், 7வது மாசம் தான் திருப்பி தியானமே உனக்கு வேலை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இப்ப இந்த 6 மாசம் தியானம் வராதவன் என்ன பண்ணுவான், இந்த குரு சரியில்லைன்னு குருவை மாத்திடுவான், இல்லைன்னா வேற கோயிலுக்கு போயிடுவான், இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்டெப் எடுப்பான், இல்லைன்னா அவனே தியான ரூட்டை மாத்தி வேற ஏதாவது பேட்டர்ன் மாத்தி பண்ணி பார்ப்போம்.
அப்படிம்பா. இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழில் சரியில்லைன்னா ஒன்று மாஸ்டரை மாற்றுவோம், அவரை மாற்றுவோம், இல்லைன்னா ஸ்டாஃபை மாற்றுவோம், இல்லைன்னா தொழிலை வேறு மாதிரி பண்ணுவோம், இல்லைன்னா பிரத்யேகமாக ஏதாவது சாமியார்கிட்ட போய் எலுமிச்சை பழத்தை மந்தியாவது கட்டுவோம், இல்லைன்னா குலதெய்வத்தில் போய் ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே அதுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதான் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அவன் என்ன சொல்கிறான், எந்த தீர்வும் எவனாலையும் கொடுக்க முடியாது, பேசாமல் உட்காரு. அதுக்கு ஒரே தீர்வு, இயற்கையாகவே அது வழி விடும்போது உன் எலுமிச்சம்பழம் உன் சாமியார்லாம் ஒன்றும் அங்கே வேலைக்கு ஆக மாட்டான், ஒன்றும் தேவைப்படாது. ஏன் இப்படி சிரமப்படுற? ஒரு 7.5 சனி இருக்கா, நீ போய் அங்கே போய் டயர்டாகி அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாத. பேசாமல் ஒரு நீர் ஓடுது இல்லை எங்கேயாவது ஒரு ஆறுகளில், பேசாமல் குளிச்சுட்டு பேசாமல் வந்து வீட்டில் உட்காந்துக்க. மாதத்தில் ஒரு நாள் போய் ஓடுற நீரில் போய் குளிச்சுட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன்னா ஒரு நாள் அதுவே எந்த கிரகம் ஒன்றுக்கிட்ட எதிராக இருக்கோ அதே கிரகம் வழி விட்டுரும். போப்பா போய் ஒரு வேலையை பார்ப்பா, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காத, நான் கொஞ்சம் வழி மறிச்சிட்டேன், அதுக்கு என்ன சில சூழலில் நான் அப்படி பண்ணி ஆகணும், அதனால என் இடத்துல நீ இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவ, நீ போப்பா அப்படின்றோம். அப்போ அந்த இடத்த கடக்கிறதுக்கு என்னன்னா அவர் கொஞ்சம் உக்கிரமாக இருப்பார், கோபமாக இருப்பார். அப்போ அந்த இடத்த கடக்கணும். ஒரு 10 பேர் அருவாளோடு நிற்கும்போது அந்த இடத்துல விவேகம் முக்கியமாக நம்ம என்ன மாதிரி செயல்படுவோங்கிறது தான் பார்க்கணும். அப்போ அதே மாதிரி தான் ஒரு கிரகத்தை எதிர்த்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. நான் ரொம்ப கிரகத்துக்கு எதிர்த்து வேலை செய்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டு, நீங்கள் போய் அங்கே முழுவுங்க, அங்கே போய் செயல்படுங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பரிகாரத்தையும் தாண்டி அந்த கிரகத்தோட அமைதியாக நம்ம காத்திருக்க பட்சத்தில் அது விலகுங்கிறது சரித்திரம், அது உண்மை. அதனால தான் மகாபாரதத்தில் கூட கிளியராக, இந்த ராமாயணத்தில் கூட கிளியராக சொன்னது என்னன்னா, ராமன் காட்டுக்கு போகிறாருன்னு ஒரு எபிசோடு எழுதப்பட்டதே இந்த காலத்தில் நான் நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, பதவியில் இருக்கக்கூடாது. அப்போ அவரே வந்து என்னன்னா நானே எழுத்து போற முடியாது, ஏன்னா என் காலம் அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அந்த காலத்தில் ஒரு கேப் இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை நான் காடு பகுதியில் கழிக்கணும். அப்போ நான் நகர பகுதியில் கழிக்க கூடாதுங்கிறதுனால தான் அவனே சக்தியை வைத்துக்கிட்டு அதை மாற்றணும் இல்லாமல் ஒருத்தர் இறங்கி காடை நோக்கி போறாரு. இப்போ இதை வந்து நாம் பேசிக்காக யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ ஒரு ஞானிகிட்ட இருக்கிற தெளிவும் ஒரு குரு கிட்ட இருக்கிற தெளிவும் ஒரு தியானம் பண்ணுறவங்கள்ட்ட இருக்கிற தெளிவும் மக்கள்கிட்ட இல்லாத காரணம் என்னன்னா ப்ரெஷரேஷன், ஒரு பதட்டம். என்ன நினைக்கிறாங்களா, லைன் பேட்டில் நம்ம இருக்கணும், அப்டேட்டில் இருக்கணும், டெய்லியும் களத்துக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க. இப்போ நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய டயலாக் ஒன்று இருக்கும், தூங்கும்போது கூட காலாட்டி தூங்கலைன்னா செத்துட்டான்னு தூக்கி போட்டுருவாங்கன்னு. ஆனால் ஒரு ஞானி செத்து போன மாதிரியே வாழ்வான், காலெல்லாம் ஆட்ட மாட்டான், செத்து போன மாதிரியே இருப்பான். அதுதான் சொல்றான், நீ இறந்தது போலே இரு, அந்த இறந்தது போலே நீ வாழு, நீ வந்து இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியே வாழு. அதுதான் ஒரு உலகத்துல இருக்கிற உன்னதமான வாழ்க்கை. அதுதான் ஒருத்தன் செத்தவன் புலத்தி வந்தாதாங்க அதிசயம். காலாட்டிகிட்டே நான் தூங்குறேன் அப்படிங்கிறது மனிதன், உன்னுடைய அறிவு, இது அதிசயம் கிடையாது. இவன் செத்துட்டான் எப்படா வந்தான் அப்படின்னு கேட்டாதான் அதிசயம். இவர் வரவே மாட்டாருன்னு நினைச்சோம், இவரெல்லாம் வந்து மீள மாட்டாருன்னு நினைச்சோம் ஒரு தொழில, எப்படி வந்தார் அப்படின்னா அதுதான் அதிசயம், அதுதான் செயல். அதான் சொல்றான், காத்திருப்பதுல அவ்வளவு பெரிய சுகம் இருக்கு, அந்த வடிவம் இருக்கு, அந்த பணி இருக்கு. அப்ப ஒரு காலகட்டத்துக்குள்ளேயும் விவேகம் என்பது ரொம்ப முக்கியம். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விவேகம் ரொம்ப முக்கியம். அப்ப காத்திருப்பது, நிதானிப்பது, கண்ணும் கருத்துமாக ஒரு இடத்தை கடப்பது. அப்ப அதுக்குள்ள உடலை தயார் பண்ணி வலிமையோட ஒரு செயலோட ஒரு இடத்த போய் அடையணும் அப்படிங்கிறது தான் அதோடைய இலக்கா இருக்கும், அதோடைய செயல் வடிவமா இருக்கும். அப்போ ஒரு ஞானியோடைய நோக்கம் பல நகரங்கள்ல சுத்தினாலும் எமோஷன் ஆகக்கூடாது. அவரே ஒரு டயத்துல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தேவையில்லாத நிறைய இடத்துல நான் எமோஷன் ஆயிருக்கிறேன். அப்போ அந்த எமோஷன் வந்து என்னையும் என்னுடைய தியானத்தையும் என் உடலையும் பாதிச்சிச்சு. அப்போ அதே செயலை நீ செஞ்சிடாதன்னு நிறைய மாணவர்களுக்கும் உணர்த்துறாரு. அந்த எமோஷன் ஆகாத, அது ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஏன்னா இப்போ நம்ம மக்களாக இருக்கிற நம்ம எல்லோருமே ஒரு பேட்டர்னில் நம்ம வந்து மாறி நிற்கிறோம். என்னன்னா, சடனாக ஒன்று நடக்கணும், அந்த சடனாக நடந்தாதான் அவர் வந்து பிரமாதமான குரு. ரிலாக்ஸ், பொறுமை அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் லாய்க்கப்படாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலை ஒரு உண்மையான ஞானி வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார். அப்போ தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக, தன்னை ஒரு மிகைப்படுத்திக்கிறதுக்காக, தான் ஒரு லைன் பெட்டில் ஒரு பெரிய புகழுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார். அவருடைய கால கணக்கில் அந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது அவருடைய ஸ்பீடு கிடையாது. உனக்கு வந்த ஒரு நிமிடத்திலே உனக்கு ஒரு வேலை நடக்குதுன்னா அது அவர் ஸ்பீடு, உனக்குள்ள ஒன்று செஞ்சிருக்காருலாம் கிடையாது. இந்த காலத்தில் அவர் ஸ்பீடாக இருப்பார். அப்புறம் அதே கொஞ்சம் ஒரு 3 மாதம் கழித்து அவருடைய ஸ்பீடு அவரே அந்த ஸ்பீடே இல்லாமல் இருப்பார். ஏன்னா அவர் அந்த காலம் அப்படி ஸ்பீடு ஆகுதுப்பா, நான்லாம் ஒன்றும் எமோஷன் ஆகலைன்னு தான் சொல்லுவார்.
இந்த காலத்தோட சுழற்சி அந்த மாதிரி ஸ்பீடா இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு, அவங்களுடைய செயல் வடிவமா இருக்கு. இப்ப காலத்தோட நம்ம ஏன் எழுத்து நின்று சண்டை போட முடியலன்னா, இந்த 24 மணி நேரம்னு கழிச்சிருக்கிறாங்கல்ல, இந்த வடிவங்கள்லாம் இருக்குல்ல, இப்ப நீங்க கடக்குறீங்கல்ல பகல் இரவெல்லாம், காலம் ஒண்ணு வேகமா சொல்லலுமா இல்லைன்னா பொறுமையா சொல்லலுமா? காலத்தோட ஒரு மனிதன் வந்து சிங்கே ஆக முடியாதான். அப்ப காலத்தோட போய் டைப் ஆகிறது ரொம்ப கடினம். ஒண்ணு வேகமா காலம் போயிடும், அப்ப ஒண்ணு ஸ்லோவா இருக்கும். அப்ப என்ன ஆகுறான்னா, ஒரு மனிதன் எப்ப எந்த பொருளை எடுக்கணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப ஒரு வேகமா போற வண்டியில நீங்க உட்கார்ந்துக்கிட்டே போய் ஒரு பெரிய சிந்தனையை கொடுத்துட முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் இந்த பூமி சுழற்சி இருக்கு. அப்ப ஒரு ஞானி முதல் பேசிக்கா எதை கண்டுபிடிக்கிறான்னா, இந்த பூமி சுழற்சி இருக்குல்ல, இந்த சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். இந்த சுழற்சியை முழுமையா கண்டுபிடிச்சு எந்த பொருள் எப்போ வருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சுழற்சியை கண்டுபிடிச்சாலும் தெரிஞ்சுக்கவே முடியும். இப்ப எனக்கு ஞானம்ங்கிற ஒரு திறவுகோல் வந்து 4 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படின்னா, 4 வருஷம் கரெக்டா டிராவல் பண்ணும்போது இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த பூமியோட சுழற்சியை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுங்கிறான். 4 வருஷத்துல அது சுழண்டு அந்த இடத்துக்குள்ள அப்படி அந்த ரோலாகி வரும்போது தான் அங்க ஒரு பொருளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது. அப்ப அவன் முதல்ல என்னன்னா, இந்த காலத்தை வந்து கண்டுபிடிச்சு காலத்தோட இருக்கிறது, காலம், நேரம், அந்த கிழமை, இது எல்லாத்தையும் அவன் வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்றான். இதெல்லாத்தையும் பார்த்து தான் அவன் வந்து ஒரு விஷயத்தையே கணிக்கிறான், ஒரு விஷயத்த வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்ப இது வந்து மனிதர்களுக்குள்ள தெரியாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, தினந்தோறும் பூமியோட அதிக வேகமா இயங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப காலையில எந்திரிச்சோன்னா ஒரு ஏழையும் சரி ஒரு பணக்காரனும் சரி, நீங்க நல்லா பாருங்க, ஒரு ஏழைகிட்டையும் ஒரு வெறி இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு. ஒரு பணக்காரட்டையும் ஒரு வெறி இருக்கு. ரெண்டோட விஷயமும் வேகமா ஓடுறாங்க. அப்ப பூமியோட வேகமா நான் சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை கரெக்டா எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்க மாட்டுறாங்க. அப்ப ஒரு இடத்துக்குள்ள அவங்க தேடி போன பொருள் ஒரு நாள் கிடைக்குது, ஒரு நாள் கிடைக்கல. அப்ப அதுக்குள்ள அவங்களுக்குள்ள பல உடலுக்குள்ள ஒரு காத்தடிச்சா இலைகள், மரங்கள், தலைகள் எல்லாம் ஆடி ஒரு மரம் எப்படி டயர்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா 9 மணிக்கு குளிச்சுட்டு அப்படி பட்டையோட ஒருத்தர் போனவர் மத்தியானம் 1 மணிக்கு வரும்போது சட்டை நனைய வர்றாரு. பட்டையோட போனவர் சட்டை நனைய உள்ள வர்றாருங்க. என்னன்னா, இவங்களோட பெரிய தொல்லை வேலை பார்க்கும்போது இவன் ஒருத்தன் அவன் ஒருத்தன் அப்படின்னா, காலையில அவங்க அந்த மனைவியே பார்க்குறாங்க, மங்களத்தோட அப்படியே போனவர் என்ன இப்படி மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்துல வந்து நிற்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தான் வாழ்க்கை. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு மரங்கள் ஆடப்படுற மாதிரி ஒரு மனிதன் ஆடப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். இது இங்க கிடையாது, இந்த பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கே இது நிகழுது. அவங்களே என்னன்னா, ஒரு நல்ல மூட்ல போகும்போது போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காடுறாங்க, பெரிய பதவியில் இருக்கிறாங்கன்னா, அங்க எங்கேயோ ஒரு கவர்மெண்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அதை சேனல்ல லைவ் பண்றான்னா அவங்க மூட் அவுட் ஆயிடுறாங்க. அப்ப அவங்க கிட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு தூக்கி போடுறா. சாப்பாடே 1 கப்பு சாப்பிடுவாரு, 1/2 கப்பு சாப்பிடுறாரு. நீங்க தொல்லை தாங்கலடா எவனா என்ன. அப்ப எவனோ ஒருத்தன் தலைவரே தூங்க விடாம பண்ணிவிடுறான். புரியுதுங்களா? ஒரு 10 நிமிஷம் செய்தி அவரை வந்து ஒரு 5 மணி நேரம் வாழ்க்கையோட போக்கையே வந்து முடக்கி போட்டுருக்கோம். அப்ப என்ன பண்றாரு, ப்ரோக்ராமையே அவர் மாத்தி அமைக்கிறாரு. சரிப்பா 3 மணி வரைக்கும் மீட்டிங், 1:30க்கு நான் வீட்டுக்கு போறப்பா அதெல்லாம் எடுத்து போடுங்க, அவர் வந்தா சொல்லிங்க, நான் சாயந்தரம் வந்துட்டு ஓடி போயிடுறாரு. ஏன்னா அந்த மைண்டு வந்து அப்படி ஒரு டிஸ்டர்பா இருக்கு. இருந்தாருன்னா கோவத்துல யாராவது பிடிச்சி கட்டி போடுவாருங்கிறதுக்கு அவரே வந்து என்ன பண்றாருன்னா, வீட்டுக்கு ரிலாக்ஸா போய் நம்ம ரூம்ல போய் தனிமையா கொஞ்சம் ஓய்வு எடுத்து இதை ஆசுவாசப்படுத்திட்டு வருவான்ட்டு போறாரு. இதுதான் நடக்குது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பெரிய வேலை பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வடிவம் தான் நம்ம வந்து கருதுறோம். ஆனா இதெல்லாம் வந்து சாத்தியப்படுத்துறதுக்கு மனிதரால முடியாது. அது வந்து 100% முடியாது. இது வந்து கேட்க முடியும், சாத்தியம்லாம் படுத்துறது ரொம்ப கடினம். புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்பா அம்மா, நம்ம தான் வாழ்றோம். ஆனா நம்ம திருப்தியா வாழ்றோம்னா நிச்சயமா இல்லை. எவனோ யாரோ ஒன்று நாமளே நம்ம வாழ்க்கையை பஞ்சாயத்து பண்ணிக்கிறோம், இல்லைன்னா எவனோ ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அதை கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாம் வந்து ஒரு திருப்தியாக அந்த வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறோமானா நிச்சயமா அதில் கொஞ்சம் ஒரு சவால் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி தான் வாழ்க்கைக்குள்ள ஒரு சவால் நிறைந்த அந்த வாழ்க்கையை மிகச்சரியாக தியானமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும் எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப ஒரு கடினமான ஒரு போக்கு இருக்குது. அந்த போக்கை வந்து நிதானிக்க வேண்டிய பொறுப்பு என்னன்னா, ஒவ்வொரு மனிதன் தன்னை யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எதிரில் இருக்கிறவரை ரொம்ப முக்கியத்தோட தன்னுடைய வேகத்தையும் தன்னுடைய விவேகத்தையும் முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.